ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டூ காப்ஸ் டிராமாவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு வரானுங்க. அங்க ஆல்ரெடி இவங்களுக்காகவே சில பல அடியாளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு வந்து லாக் பண்ணலான்னு பார்த்தா ஆப்போசிட்லயே டைரக்டர் உட்காந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே இவரு பண்ண வேலை தான். அப்ப ஹீரோ அந்த லைட்டரை எடுத்து இதுக்காக தாண்டா ஆசைப்பட்ட வச்சுக்கோடா அப்படின்னு சொல்றான். அப்பவும் கூட டைரக்டர் ஜின்ன அனுப்பி தான் அந்த லைட்டரை வாங்கிட்டு வர வைக்கிறாரு. அப்ப ஹீரோ இருந்துட்டு லைட்டர் தான் உன் கையில வந்துருச்சுல, ஒழுங்கு மரியாதை செகண்ட் ஹீரோ என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டைரக்டர் என்னப்பா ஒரு கோமால இருக்கிற திருட்டு பையன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போதே பக்கத்துல இருக்கிற செகண்ட் ஹீரோ கோவம் வந்துருது. டே லூசு பையலே, நான் திருடனா இருக்கலாம், உன்னை மாதிரி கொலகாரம் இல்ல அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே டைரக்டருக்கு அதுல உழுகல பாவம். அப்ப டைரக்டர் இருந்துட்டு நான் சேர்மேனை குறைச்சி எடை போட்டுட்டேன், டிரெக்டிவா இருக்கும் போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், பட் ப்ராசிக்யூட்டர் ஆனதுக்கு அப்புறம் அதை சொல்லி காமிச்சு பதிலுக்கு ஒரு ஹெல்ப் கேட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பாவை பத்தி தான் பேசுறான் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. அப்ப ஹீரோ இருந்துட்டு பாவண்டா ஒரு நல்ல டிரெக்டிவ கரப்டட் காப்பா ஃபேம் பண்ணிருக்க, என்னதாண்டா உன் பிரச்சனைன்னு கேட்கும் போதுதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் டைரக்டரும் ஆளே இல்லாத ஒரு பில்டிங்ல நின்று பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா இருந்துட்டு ரெண்டு சின்ன பசங்க கஷ்டப்பட்டு இந்த ஆடியோ எவிடன்ஸ் என் கையில ஒப்படைச்சிருக்காங்க, நான் அவனுக்கு துரோகம் பண்ண விரும்பல, நான் இதை எவிடன்ஸா காட்ட போறேன்னு சொல்லும் போதே டைரக்டர் அந்த ஆடியோ டிவைஸை புடுங்கிட்டு மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டுறாரு ஹீரோயினோட அப்பாவை. கீழே விழுந்தவரும் ஸ்பாட்லயே இறந்திருக்காரு. ஆனா இந்த விஷயத்தை அங்க இருந்த டாக்ஸி டிரைவர் ஜாங்டூவும் பார்த்திருக்காரு. பிரசன்ட்ல டைரக்டர் இருந்துட்டு நான் தெரியாம தான் தள்ளி விட்டேன், ஆனா அவன் இறந்ததுக்கு நான் வருத்தப்பட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கும் போதே செகண்ட் ஹீரோ குஜாலிட்டி ஆயிட்டு பார்ட்னர் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இதை பாக்குற டைரக்டருக்கே சந்தேகம் வந்துருது. அதனால அந்த லைட்டரை ஓபன் பண்ணி அதுல ஆடியோ ரெக்கார்ட் ஆனதை பிளே பண்ணி பாக்குறாரு. ஆனா ஆடியோ கிளியராவே ரெக்கார்ட் ஆகல, அங்கங்க கட் ஆயிருக்கு. இதை கேட்கும் போதே இவரோட மூஞ்சி மாறிடுது. இப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோ அவன் டீம் கிட்ட நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிற விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், இதுக்கப்புறம் டைரக்டர் வாயாலேயே உண்மையை நம்ம சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா கேப்டன் இருந்துட்டு ஏற்கனவே ஒரு டைம் நீ டூப்ளிகேட் லைட்டர் கொடுத்து ஏமாத்திட்ட, மறுபடியும் ஏமாத்துறது கஷ்டம்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற செகண்ட் ஹீரோ இந்த திருட்டு தொழில் எல்லாம் பலந்துன்னு கொட்டை போட்டவன் நானே, ஒருத்தனை ஒரு டைம் ஏமாத்த முடியுதுன்னா இன்னொரு டைம் ஏமாத்துறது ரொம்பவே அசால்ட் அப்படின்னு சொல்றான். அதனால இவனுக்கு எல்லாம் பிளான் பண்ணி அந்த லைட்டர்ல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. சோ லைட்டர் டைரக்டர் கையில போனதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் வீடியோவாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட டீம்ல இருக்க அத்தனை பேரும் லைவா இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இவங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த சந்தோஷத்துல இவன் இருக்கானுங்க. அதே நேரத்துல இது எல்லாமே வீடியோ ஃபைலா ஹீரோயின் மொபைலுக்கும் ரிசீவ் ஆகுது. அதுல டைரக்டர் தெளிவா ஹீரோயினோட அப்பாவை நான் தான் தள்ளி விட்டு கொன்னேங்கிறது கிளியரா இருக்கு. பிரசன்ட்ல ஹீரோ இருந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, முதல்லையாவது எவிடன்ஸா ஒரு ஆடியோ ரெக்கார்டர் தான் இருந்துச்சு, ஆனா இப்ப நீ வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்த பத்தியா அதெல்லாம் வீடியோவாவே ரெக்கார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். இதுல செகண்ட் ஹீரோ வேற தம்பி உன்னை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால நீயே சூசைட் பண்ணி செத்துரு அப்படின்னு ஆக்ஷன்லாம் விட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி டைரக்டர் ரொம்ப நர்வஸா இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் கார கால் பண்ணி நியூஸ பாருங்க அப்படின்னு சொல்றான். இவரும் மொபைல்ல நியூஸ செக் பண்ணி பார்த்தா ஹீரோயின் கிட்ட ரிசீவ் ஆன வீடியோ ஃபைலை இப்போ ஒரு ஃபிளாஷ் நியூஸா போட்டு விட்டுறா. அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன டிடெக்டிவ் கரப்டட் காப் கிடையாது, அவர் எந்த தப்பும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த டைரக்டர் தான், அந்த டிடெக்டிவ் ஒரு நிரபராதி, எல்லாத்துக்கும் மேல அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி நியூஸை முடிக்கிறா. அவ்வளவுதான், ஒரே நிமிஷத்துல டைரக்டரோட ட்ரீமை எல்லாம் நக்கிட்டு போக வச்சுட்டானுங்க நம்ம ஆளுங்க. கடுப்பான டைரக்டர் பக்கத்துல இருக்க ஜின் கிட்ட நான் கடைசியா அவங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட மூஞ்சி மாறிடுது. ஏன்னா ஜின் கண்மூடித்தனமா டைரக்டர் நம்பரா, அவர் என்ன சொன்னாலும் செய்வா அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். எனக்காக கடைசியா இந்த ஹீரோவோட கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்றான். இவளும் கத்தி எடுத்துட்டு ஹீரோவை கொல்லலான்னு வரா. அப்ப ஹீரோ இருந்துட்டு டைரக்டரை பார்த்து என்னை கொல்லணும்னா உன் கையால கொல்லு, வேற யாரையும் அனுப்பாத அப்படின்னு டைலாக் விடுறான். ஆல்ரெடி இந்த விஷயத்தை ஜின் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதும் சொல்லியிருப்பான். டைரக்டர் எந்த மர்டரும் டைரக்டா பண்ணல, உன்னை வச்சே பண்றானா, அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு. சோ இப்ப ஹீரோ இப்படி சொன்னனால டைரக்டர் இருந்துட்டு இந்த நாட்டுக்கு நல்லது பண்றதுக்குன்னே பிறந்தவன்டா நானு, அது மட்டும்தான் என் கையால பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்றதுக்கு பிறந்தவதான்டா இவன்னு ஜின்ன மென்ஷன் பண்றான். அந்த சமயத்துலதான் ஜின்னு ஹீரோ சொருக போயிட்டு இருக்கா.
இந்த வார்த்தை கேட்ட உடனே ஸ்டன் ஆகி நின்னுறா ஜின்னு. இத பாக்குற செகண்ட் ஹீரோக்கு பெரிய ஆனந்தமாயிருது. ஒரு வழியே இந்த முட்டா பீஸுக்கும் டைரக்டரை பத்தி புரிய வச்சுட்டோம் அப்படின்னு. ஆனா பாவம் ஜின்னு தான் ரொம்பவே மனசளவுல உடஞ்சிடுறா டைரக்டர் இப்படி சொன்னதை கேட்ட உடனேயே. அப்ப ஹீரோ வந்துட்டு, பாத்தியாமா இவனை தான் நீ காப்பாத்தணும்னு இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்த, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு போய் நீ லாயலா இருந்திருக்கே அப்படின்னு இவன் சொல்லும் போதே அவளுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா டைரக்டர் நம்பிட்டு இருந்தா இந்த ஜின்னு. அப்ப டைரக்டர் இருந்துட்டு, நான் சொல்றத செய், ஹீரோவோட கதைய முடி அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே கொல்ல வெறியில இருக்கிற ஜின்னு முடியாது அப்படின்னு டைரக்டரை பார்த்து பதில் சொல்றா. சொல்ல போனா இவ வாயை திறந்து பேசின ஃபர்ஸ்ட் டைலாக் இந்த டிராமால இதுதான். இதனால கடுப்பான டைரக்டர் ஜின் கிட்ட இருக்கிற கத்தியை வாங்க வர மாதிரி வந்து ஜின்னோட வயிற்றுலயே கத்தி இறக்கிடுறான். டைரக்டரோட ஆளுகளும் ஆம்புலன்ஸை கூப்பிட போயிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஜின்னை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஸ்டேஷன்ல வச்சிருக்கும் போதே செகண்ட் ஹீரோவும் அங்கதான் இருந்திருக்கான். இவகிட்டதான் பேச பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எழுதி காட்டுன்னு ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்களே, அதுல என்னால இறந்தவங்களுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன்னு எழுதியிருக்கா. இத பார்த்த செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து அவ செஞ்ச தப்ப நினைச்சு ஃபீல் பண்றா. அப்படின்னு இவன் சொன்னதுனாலதான் ஹீரோ மறுபடியும் ஜின் கிட்ட போய் பேசியிருக்கான். கண்டிப்பா டைரக்டர் செகண்ட் ஹீரோ கிட்னாப் பண்ண சொல்லுவான். ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கிறது செகண்ட் ஹீரோவே கிடையாதுன்னு. சோ இவங்க கடத்தினது செகண்ட் ஹீரோ கிடையாது, கேங்ஸ்டரோட ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, கருப்பாமூச்சி மண்டையா, அவனையதான். சோ இந்த இடத்துக்கு போலீஸ் டீமும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க ஜின்னுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே கேங்ஸ்டர் ஹீரோக்கு கால் பண்ணி செகண்ட் ஹீரோட நிலைமை மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோட பாடி மறுபடியும் மறைய ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் அந்த மிஸ்டீரியஸ் லேடி சொன்ன மாதிரி 49வது நாள், அதாவது செகண்ட் ஹீரோ அவன் உடம்புக்குள்ள திரும்பி போறதுக்கான கடைசி நாள் இதுதான். இத பாக்குற ரெண்டு பேத்துக்குமே பதட்டம் ஆயிருது. அதே டைம்ல டைரக்டரை அரெஸ்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வரும்போது அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப எப்பவும் போல டைரக்டர் இருந்துட்டு, இவங்க பண்ண ப்ரொசீஜர் எதுவுமே லீகலா பண்ணல, அது மட்டும் இல்லாம நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் ஆகிறது இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, அதனால ஃபேக்கா என் மேல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ப்ராசிக்யூட்டர் ஜே அங்க வந்துடுறான். இப்பதான் டைரக்டர் மூஞ்சிலேயே ஒரு சிரிப்பு வருது. ஆனா வந்தவன் எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடியும் இந்த ப்ரொசீஜர் லீகலா தான் நடந்துச்சு, இதுக்கு நான் தான் அப்ரூவ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த பிளான் போடும் போது ஹீரோ ப்ராசிக்யூட்டர் ஜேவை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேற ப்ராசிக்யூட்டரை ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கா. இந்த மாதிரி பேஜை போட்டு தப்பு பண்றதுக்கு நீ வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இவங்க கூட கை கோத்துருக்கான் ப்ராசிக்யூட்டர். சோ அதை நினைச்சு பார்த்துட்டு இப்ப பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த டைரக்டர் மேல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் இருக்கு, அது இன்வெஸ்டிகேஷன் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற டைரக்டருக்கு மூஞ்சிய மாறிடுது. அதுக்கப்புறம் டைரக்டரை வண்டியில ஏத்தறதுக்கு முன்னாடி கூட அவர் ப்ராசிக்யூட்டர் ஜேவை பார்த்து, டே ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நான் இதெல்லாம் பண்ணனது உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ப்ராசிக்யூட்டர் ஜே இருந்துட்டு, அது எனக்கு தெரியும், இப்ப நான் இதெல்லாம் பண்றது உன்னோட நல்லதுக்கு தான், ஏன்னா ஒன்ன மறைக்க இன்னொன்னு நீ கண்டினியூ ஆயிட்டே போயிட்டு இருக்க, இது சரியாகாது, ஒழுங்கு மரியாதை இவனை வண்டியில ஏத்துங்கடான்னு ஆர்டர் போட்டுறான். என்ன ப்ராசிக்யூட்டர் ஜேவை பாக்குற கேப்டன் தான் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஹீரோட சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, எல்லாருமே அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்துடுறாங்க. இத பாக்குற ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நிலைமையில செகண்ட் ஹீரோ மறையிறது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. சோ செகண்ட் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதனால அங்க இருக்கிற குளுக்கோஸ் பாட்டில் எடுத்து மண்டையில ஊத்திட்டு ஒழுங்கு மரியாதை உடம்புக்குள்ள வாடான்னு அவன் மேல ஜம்ப் பண்றான். கரெக்டா மிஸ்டீரியஸ் லேடி அங்க வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும் போதுதான் மிஸ்டீரியஸ் லேடி இருந்துட்டு, ஹீரோ அவனோட பாடியை உனக்காகவே கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ ஹீரோவோட பாடிக்குள்ள இருக்கிறது செகண்ட் ஹீரோ. இவன் இந்த ஷாக்ல இருக்கும் போதே மிஸ்டீரியஸ் லேடி இருந்துட்டு, வேற வழி இல்ல தம்பி, இதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் ஹீரோட உடம்புல தான் வாழ்ந்தாகணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோவோட நிலைமை என்னாச்சுன்னு கேட்கும் போது அவன் இனிமேல் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனால இதை ஏத்துக்கவே முடியல. அங்க வேற செகண்ட் ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இவனும் எப்படியாவது முட்டி மோதி ரத்தத்தை வர வச்சு பாடியில இருந்து வெளியே வரலாம் ட்ரை பண்றான். ஆனா ஒன்னும் நடக்கல. கடைசியா ஒரு சர்ஜிக்கல் நைஃப் கிடைக்குது. அதை வச்சு கையில ஒரு கீரலை போட்டு செகண்ட் ஹீரோவும் வெளியே வந்துடுறான். ஏன்டா இப்படி பண்ண, ஏற்கனவே நீ எனக்காக பண்ணதெல்லாம் பத்தாதான் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோட பாடி மொத்தமா மறைய ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா பெட்ல இருக்கிற செகண்ட் ஹீரோட பாடி பல்ஸ் இல்லாம இருக்கு. இவனுக்கு இதை விட்றக்கு மனசே இல்ல. இவன் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றங்கிற பேர்ல
செகண்ட் ஹீரோட நெஞ்ச புடிச்சு அமுத்துன்னு அமுத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லயே செகண்ட் ஹீரோவை பாக்கறதுக்கு திருட்டு பொண்ணும் ஹீரோயினும் தான் வந்திருக்காங்க. இந்த திருட்டு பொண்ணும் செகண்ட் ஹீரோ கிட்ட பேசலான்னு போனாலே அவன் நகுந்து போறான். நீ யாருன்னு வேற கேட்டறான். அவ்வளவுதான், அவளுக்கு குண்ட தூக்கி போட்ட மாதிரி ஆயிருது. டே நான் சொல்றதை கேளு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் பிக் பாக்கெட் அடிப்போம் அப்படின்னு சொல்லும் போதே செகண்ட் ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஏமா என்னை பார்த்தாலே தெரியல, ஒரு மாடல் மாதிரி இருக்க, என்னை பார்த்து திருட்டு பையன் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோயினை திரும்பி பார்த்தவன் ஸ்டன் ஆயிரான். ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் பக்கோன ஆயிருது. என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போதே செகண்ட் ஹீரோ பக்கத்துல வந்து இந்த மூஞ்சி நான் பார்த்தது இல்லை, எனக்கு உன்னையும் ஞாபகம் இல்லை அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறான். அங்க இருக்கிற யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த லூசு பையன் இதோட நிறுத்தாம அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவரை எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு நர்ஸ்காரி கிட்ட கொடுத்து என்னை இத்தனை நாள் நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு வேற சொல்றான். பாவம் இதை பார்த்துட்டு இருக்கிற திருட்டு பொண்ணு தான் ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். ஏன்டா நாயே, உன்னை வெடிய பார்த்து கதை சொன்னது நானு, 2 ஊசி போட்டதுக்காக அவளுக்கு ஃப்ளவர் கொடுத்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உன்னை இப்படி பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு செகண்ட் ஹீரோவை பார்த்து அவ சொல்றா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. செகண்ட் ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்திலேயே தான் ஹீரோவும் இருக்கான். உன்னை உன்னோட உடம்புக்குள்ள பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தான் சொன்ன உடனே செகண்ட் ஹீரோ கோவம் வந்துருது. ஹலோ சார், யார் நீங்க? இத்தனை நாள் என்ன உடம்புல எல்லாம் பேயாவா சுத்திட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹீரோ வந்துட்டு நீ என்னோட பார்ட்னர்ரா, நீயும் நானும் சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணிருக்கோம், நிறைய கெட்டவங்களை பிடிச்சிருக்கோம், நிறைய ப்ராப்ளத்திலயும் இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே செகண்ட் ஹீரோக்கு ரொம்ப ஆர்வமாயிருது. அப்ப நான் போலீஸா இருந்தனா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஹீரோ அவன் தோலை தட்டி கொடுத்துட்டு போலீஸ் இல்லடா அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க நடந்து வரும்போது நீ ஒரு திருட்டு பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்கிற செகண்ட் ஹீரோக்கு செம்ம காண்டாயிருது. அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த கேஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்காக கேப்டன் எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற டிடெக்டிவ் கேவும் கேப்டன் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா டிடெக்டிவ் கேக்காக வெளியே ஜாபுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஜாபையும் வாங்கி கொடுத்திருக்காரு கேப்டன். அப்ப கேப்டன் இருந்துட்டு ஹீரோவோட பழைய பார்ட்னர் ஜோக்காக ஒரு டம்ளர்ல சரக்கு ஊத்தி வச்சு ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர கேங்ஸ்டர் டபால்னு அதை எடுத்து குடிச்சிடறான். இத பாக்குற எல்லாத்துக்கும் சரியான கடுப்பாயிருது. சரி என்ன பண்றது, என்னதான் இருந்தாலும் கேஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கானு மன்னிச்சு விட்டுறாங்க. சரி போய் தொலைதுன்னு இன்னொரு கிளாஸ்ல சரக்கு ஊத்தி டிடெக்டிவ் ஜோக்காக எடுத்து வைக்கிறாங்க. இதே கேங்ஸ்டர் அடியால் இன்னொருத்த வந்து அதையும் எடுத்து குடிச்சிடறான். இவங்களுக்கு எல்லாம் சரியான காண்டாகுது. பாவம் கடைசி வரைக்கும் அந்த செத்து போனவனுக்கு சரக்கையும் கூட வைக்க விட மாட்டேங்கிறானுங்க. நெக்ஸ்ட் டே சங்கும் திருட்டு பொண்ணு ஒர்க் பண்ற கடைக்கு வந்து ஒரு கேக் வாங்கிட்டு இருக்கான். அப்ப திருட்டு பொண்ணை பார்த்து நிஜமாலுமே ஃபுல் டைம் இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்கும் போது ஆமா இப்பெல்லாம் நான் பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறா. அப்ப சங்கு இருந்துட்டு என்னை டேட் பண்றியான்னு கேட்ட உடனே இவளுக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிருது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியான ஷாக்கு. ஏன்பா நான் திருட்டு பொண்ணுப்பா, நீ போலீஸ், நம்ம 2 பேர் டேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது நான் உன்னைய என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு அவளுக்கு செம்ம சந்தோஷமாயிருது. சோ எப்பவும் போல அந்த 3 பேர் இருக்கிற முட்டாள் கேங்கும் இவங்களை ஏத்தி விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா இவங்க ரூட் கிளியர் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஹீரோவையும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு ஏஞ்சல் உமன் ஜின் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறா. ஹீரோவும் சர்ஜரி எல்லாம் நல்லபடியா போச்சு, இப்ப நல்லா சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டைரக்டர் எப்படி இருக்காங்கன்னு அவன் விசாரிக்கும் போது டைரக்டர் வாழ்க்கையிலேயே இருக்கிற ப்ராசிக்யூட்டர் கூட தான் இப்ப உட்காந்து பேசிட்டு இருப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதுதான் கரெக்டா டைரக்டரும் அவரோட பையன் ப்ராசிக்யூட்டர் ஜேவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஜேவும் டைரக்டர் கிட்ட இன்ட்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவர் கையில இருக்கிற ஹேண்ட் கஃபை பார்க்கும் போதே பைபிள ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறான் பாவம். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவங்க அப்பா மேல போட்டிருந்த பழி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ பத்தி விசாரிக்கும் போது அவனுக்கு எப்படி மெமரி திருப்பி கொண்டு வரதுன்னே தெரியல, அதை நான் பாத்துக்கிறேன், ஆனா உன்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சுமா, இதுக்கப்புறம் இங்க யார் இருப்பான்னு யோசிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல, இதுக்கப்புறம் நீ சந்தோஷப்பட்டாலும் கோவப்பட்டாலும் திட்டினாலும் சிரிச்சாலும் எல்லாமே என் முன்னாடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்றா. இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பழைய பார்ட்னர் ஜோவோட கல்லறைக்கு வந்து இத்தனை நாள் நடந்த விஷயத்தை அவன்கிட்ட ஷேர் பண்ணி உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவனை நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு ஃப்ளவரை வைக்க போகும்போது தான் அங்க ஆல்ரெடி இன்னொரு ஃப்ளவர் இருக்கிறத பாக்குறான். ஹீரோக்கும் சந்தேகம் வந்துருது. அதனால அங்க இருக்க ஒரு டேபிள்லயே உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஹுட்டீஸ் போட்ட ஒருத்த வந்து உட்காடுறான். வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, செகண்ட் ஹீரோ தான். செகண்ட் ஹீரோக்கு அந்த பாடியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு இல்லைனாலும் கடைசியா அவன் ஜெயில இருக்கும் போது டிடெக்டிவ் ஜோ இவனை மீட் பண்ணி நான் உனக்கு ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவன் கூட பார்ட்னரா இரு, அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயம் ஞாபகத்துல இருக்கு, அது ஹீரோ தான் அப்படிங்கிறது செகண்ட் ஹீரோக்கு புரியுது. இத பத்தி இவன் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ ஹேண்ட் கஃப் எடுத்து 2 பேர்த்து கையிலையும் போட்டு லாக் பண்ணிக்கிறான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப ஹீரோ வந்துட்டு தம்பி தப்பா நினைக்காத, சாவி ஸ்டேஷன்ல இருக்கு, நம்ம அங்கதான் போய் எடுத்து அவனு வாடான்னு சொல்லிட்டு இவனை இழுத்துட்டே போறான். ஏன்னா ஹீரோக்கு செகண்ட் ஹீரோ கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு.
செகண்ட் ஹீரோக்கும் அப்படிதான். இப்ப ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போகும்போதும் கூட ஹீரோ அவனோட போலீஸ் கேப்பெல்லாம் செகண்ட் ஹீரோக்கு போட்டு விட்டு ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த சந்தோஷமான மூமெண்ட்ல இந்த மொத்த டிராமாவும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமால மீட் பண்ணலாம். நன்றி.